கடல் கொல்லி காமருபுதுவின் கதைகள் மனித வாழ்வின் தேடல். நீண்ட காலம் முன்பு விந்தியா மலை தொடர்களின் அடர்ந்த காடுகளில் காமருபுது என்ற சக்தி வாய்ந்த அசுரன் வாழ்ந்தான். சாதாரண உயிரினங்களைப் போலல்லாமல் அவனுக்கு ஒரு அரிய மந்திர சக்தி இருந்தது. இச்சையின்படி எந்த உருவத்திலும் மாறும் திறன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவன் பூமியில் அலைந்து திரிந்தான். மனிதர்களின் வாழ்வின் தொடக்கம் மற்றும் முடிவுகளை அவன் கண்டிருந்தான். அதனால் காலத்தின் பெரும் சுமை அவனை முடுக்கிவிட்டது. அவனது சக்தி அளவற்றதாக இருந்தாலும் வாழ்வு அவனுக்கு ஒரு வகை தண்டனை போலவே மாறியது. ஆனால் மரணம் அவனை எளிதாக வரவில்லை. ஒரு மலை உச்சியிலிருந்து குதித்தாலும் அது அவனுக்கு வெறும் ஒரு அடிக்கே சமம். ஆழ்ந்த கடல்களும் அவனுக்கு முழங்காலுக்கு மேல் வரவில்லை. மூழ்கி இறப்பதற்கும் அவனுக்கு வழி இல்லை. எந்த உருவத்திற்கு மாற்றமாயினும் அவனது உண்மையான உருவம் மீண்டும் மேலெழுந்து வந்துவிடும். அவன் இதற்கான தீர்வை யோசிக்கும்போது ஒரு பிரம்ம ரிஷி அக்காட்டில் வந்தார். சூரிய ஒளியை விட வெளிச்சமாய் ஒளிர்ந்த அந்த முனிவரின் தோற்றம் காமருபுதுவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதோ இவன் என் பிரச்சனைக்கான விடையை கூறக்கூடும் என அவன் எண்ணினான். ஆனால் தனது கோர உருவத்தில் முனிவரிடம் செல்லும் பொழுது அச்சமும் நிராகரிப்பும் ஏற்படலாம் என்பதால் மனித வடிவம் கொண்டு அவர் முன்னே சென்றான். தனது துன்பங்களை முனிவரிடம் பகிர்ந்து எவ்வாறு நிரந்தரமாக இருப்பதை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதை கேட்டான். முனிவர் அமைதியாக கேட்டார். பின்னர் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். இந்த உலகில் உயிர்கள் கர்மத்தால் கட்டுண்டிருக்கின்றன. வாழ்க்கையை வலுக்கட்டாயமாக முடிக்க முயன்றால் மீண்டும் பிறவியே ஒதுக்கப்பட மாட்டாது. நிஜமான விடுதலையை பெற தனது கர்மத்தை கழிக்க வேண்டும். இது காமருபுதுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மறுபிறவி அவனுக்கு இன்னொரு தண்டனை போலவே இருந்தது. ஆனால் முனிவர் அவனுக்கே தனது அடுத்த பிறவியை தேர்வு செய்யும் வாய்ப்பளித்தார். மனித வாழ்க்கையை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ள அவன் முனிவரிடம் அனுமதி கேட்டான். அதனால் அவன் மனிதர்கள் வாழும் நகரத்தில் சென்று அவர்களின் வாழ்க்கையை கவனித்தான். குடும்பம், சமூகம், விதிகள் அவை அனைத்தும் மனிதர்களின் வாழ்வில் முக்கியமானவை. ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்துடன் வாழ்கிறார்கள். மனித வாழ்வு அவருக்கு ஏதோ புதுமையானது போல தோன்றியது. அவனது ஆர்வம் அவனை வீரசிம்மன் என்ற வீரனின் பக்கம் இட்டுச் சென்றது. நகரத்தை காப்பாற்றும் காவலராக இருக்கும் வீரசிம்மன் பெருமையுடன் தன்னை எவரும் வெல்ல முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தான். அவனது வாக்குகள் காமருபுதுவின் கோபத்தை தூண்டியது. மனிதர்களிடையே சமாதானமாக இருப்பதற்காக அவன் வந்திருந்தான். ஆனால் இங்கு ஒரு மனிதன் தனக்கு போன்றவர்களை அழிக்கப் போவதாக பெருமைப்படுகிறான். கோபத்தில் அவன் தன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினான். அந்த காட்சியை கண்டதும் வீரசிம்மன் பயத்தில் நடுங்கினான். தன்னை யாரும் வெல்ல முடியாது என்று கூறிய அவன் இப்போது இரட்சண்யமாக மண்ணில் விழுந்து கருணை கேட்டான். காமருபுது அவரை மன்னித்துவிட்டு புறப்பட்டு சென்றான். ஆனால் அவன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். மனிதன் பெருமை பேசினாலும் பயம் வந்தால் அவனது உண்மை முகம் வெளிப்படும்.
அடுத்ததாக ஒரு செல்வந்த வணிகரின் இல்லத்தை அவன் சென்றடைந்தான். அந்த வணிகர் தன் மகளுக்கு திருமணத்திற்கு சிறந்த வரனை காண்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். காமருபுது ஒரு அழகிய இளைஞனாக மாறி அவனிடம் வரன் கேட்க சென்றான். ஆனால் வணிகர் பல சந்தேகங்களுடன் இருந்ததால் அவன் வேண்டாம் என்று கூறினான். கோபத்தில் காமருபுது தனது உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொண்டான். பயத்தில் நடுங்கிய வணிகர் உடனே ஒப்புக்கொண்டான். காமருபுதுவுக்கு இதுவும் வேடிக்கையாகவே இருந்தது. நிமிடங்கள் முன்பு மகளுக்கு சிறந்த வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொன்ன மனிதன் உயிர் பயத்தால் இப்போது ஒரு அசுரனுக்கே தன் மகளை கொடுக்க தயாராகிவிட்டான். மனித நேசம் பயத்திற்கு முன்னால் மெதுவாக அழிந்துவிடும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இறுதியாக அவன் சிவானந்தா என்ற பக்தனின் இல்லத்திற்கு சென்றான். தனது திகிலூட்டும் வடிவத்தில் அவன் சிவானந்தாவின் முன் நின்றான். சிவானந்தா பயத்தில் நடுங்கினான். நம்பிக்கை கொண்ட மனிதன் பயமின்றி இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒருவன் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை கைவிட்டு விடுகிறான். இதுவே உண்மைதானா? காமருபுது கேள்வி கேட்டான். உனது இறைவன் உன்னை காக்கும் என்றால் பயம் ஏன்? மனிதர்கள் பக்தியில் இருக்கலாம், ஆனால் பயம் வந்தால் அவன் ஒவ்வொரு நம்பிக்கையையும் இழந்து விடுகிறான். இதுவே மனித மனதின் உண்மைத்தன்மையா? இதுபோன்று மனிதர்களின் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்துவிட்டு அவன் முனிவரின் முன்னால் திரும்பினான். நீ கூறியது போல மனித வாழ்க்கை மிக உயர்ந்ததா என்று அவன் கேட்டான். அவர்களுடைய நடத்தை, அவர்களது பயம், அவர்களது தன்னலம், இவைகள் எல்லாம் அவர்களை உண்மையாக உயர்வடைய செய்யுமா? முனிவர் சிரித்தார். இதனை உணர்ந்த பிறகு நீ எந்த வாழ்க்கையை தேர்வு செய்கிறாய் என்று கேட்டார். நான் மனிதனாகவே வாழ விரும்புகிறேன். முனிவர் ஆச்சரியமடைந்தார். நீ மனிதர்களின் குறைகளை எல்லாம் பார்த்துவிட்டாய், இருந்தும் நீ இதை ஏற்க விரும்புகிறாயா? ஆரென்றாம் ஆண்டு காமருபுது. ஏனெனில் அவர்கள் பயம் கொண்டிருந்தாலும் வாழ்க்கையை பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்தாலும் மீண்டும் அதை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் பலவீனமுற்றாலும் வாழ்க்கையை விடாது போராடுகிறார்கள். நான் 1000 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளேன், ஆனால் மனிதர்கள் போல் உண்மையாக வாழவில்லை. அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்கிறார்கள். நான் அதை அனுபவிக்க விரும்புகிறேன். முனிவர் திருப்தியுடன் ஒரு மந்திரம் உச்சரித்தார். காமருபுதுவின் வடிவம் மறைந்து மனிதனாக மறுபிறவி பெற்றான். இந்தபடியே அசுரனாக இருந்த காமருபுது உண்மையான வாழ்க்கையை அறிந்த மனிதனாக பிறந்தான். அன்பு, இழப்பு, வாழ்க்கையின் ஆனந்தம், இதனை உணருவதற்காக